சினிமா அப்படின்னு சொன்னோடனே வந்து நம்மளுக்கு எல்லாருக்கும் முதல்ல கண்ணுக்கு வருது தேட்டர் அப்படின்ற ஒரு விஷயம் தான் வரும். ஏன்னா வந்து இப்போ எல்லா சினிமாலையும் சரி, இந்தியன் சினிமாலையும் சரி, தமிழ் சினிமாலையும் சரி, தேட்டரில் போயிட்டு நம்ம குடும்பத்தோட படம் பார்க்குறதும், அதுவும் வீக்கெண்டுனாலே வந்து தேட்டருக்கு ஃபேமிலியாக வந்து பைக்கை ஸ்டார்ட் பண்ணி, காரை ஸ்டார்ட் பண்ணி தேட்டருக்கு போயிட்டு படத்தை பார்த்துட்டு, அந்த இன்டர்வலில் கொடுக்குற பாப்கார்னை கடைக்கு போய் வாங்கிட்டு, குடும்பத்தோட படத்தை பார்த்துட்டு நிறைவாக வர்றது தான் அந்த ஃபீல் இருக்குன்னு சொல்லலாம். இப்போ நிறைய வந்து ஓடிடி பிளாட்ஃபார்மில் இருந்து நிறைய ஓடிடி தளங்கள் வந்துடுச்சு, நிறைய வலைத்தளம் வந்துடுச்சு, ஆன்லைனில் டவுன்லோட் பண்ணி பார்க்குறது, டெலிகிராமில் பார்க்குறதுன்னு சொல்லி இதெல்லாம் வந்திருந்தாலும் தேட்டரில் போய் பார்க்குற சுகமே சுகம் தான் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இப்போ வரைக்கும் அந்த ஃபேன்ஸு எல்லா இடத்துலையும் இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம். அதில் முக்கியமாக இப்போ நம்ம பேச போகிற விஷயம் அப்படின்னா வந்து கொஞ்சம் துக்கமான விஷயம் தான். ஸோ சென்னையில் ஒரு முக்கியமான தேட்டர்ஸ் அப்படின்னா வந்து ஒரு குறிப்பிட்ட சில தேட்டர்ஸ் சொல்லலாம். இப்போ நிறைய மால்ஸ் வந்துடுச்சு. இந்த மாலுக்குள்ளே அந்த மால் இருக்குது, இந்த மாலுக்குள்ளே தேட்டர் இருக்குன்னு சொல்கிறோம். பட் முன்னாடிலாம் வந்து தேட்டர்னால் சினிமா மட்டும்தான் அந்த தேட்டருக்குள்ளே போவோம். ஸோ அப்படின்னு இருந்த சென்னையில் முக்கியமாக புறநகரில் வந்து இருந்த தேட்டரில் வந்து சொல்லப்பட்டது தான் உதயம் தேட்டர்னு சொல்லணும். ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி உதயம் தேட்டர் இப்போ அந்த இடத்துல இல்லை. ஏன்னா வந்து அது முன்னாடியே நடுவில் சொல்லிட்டு இருந்தாங்க, இது வந்து இடிக்கப்படும் போது இந்த இடம் இதுக்கப்புறம் இருக்காது, இதில் வந்து பல பல பில்டிங்லாம் வந்து எழும்ப போகுது, இதுக்கப்புறம் வந்து இந்த உதயம் தேட்டர்னு ஒரு விஷயமே இருக்காதுன்னு சொல்லி நிறைய பேர் சொன்னதையும் பார்த்தோம். முக்கியமாக அது உதயம் தேட்டர் அப்படின்னாலே ஒரு எமோஷனல் சொல்லலாம். ஏன்னா வந்து அசோக் பில்லர் அப்படின்னு அந்த இடத்துக்கு போனாலே எங்கே போகணும் அப்படின்னு கேட்டால் உதயம் தேட்டர் பஸ் ஸ்டாப் அப்படின்னு தான் ஒன்று சொல்லுவோம். ஏன்னா அந்தளவுக்கு உதயம் தேட்டர் வந்து ரொம்ப கனெக்ட் லைஃப்குள்ளே அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த தேட்டர் வந்து இது பண்ணுறாங்கப்பா, எடுக்கிறாங்கப்பான்னு எல்லா தமிழ் ஆடியன்ஸுக்கும், முக்கியமாக சென்னையில் இருக்க புறநகரில் இருக்க தமிழ் ஆடியன்ஸ் எல்லாருக்கும் வந்து ரொம்ப துக்கமாகவே இருந்துச்சு சொல்லுவோம். இப்போ மீண்டும் ஒரு ஷாக் கொடுக்குற மாதிரி வந்து வட சென்னையை சார்ந்து இருக்கிற மக்களுக்கு ஒரு முக்கியமான தேட்டர் 40 வருடத்துக்கு முன்பாக ஒரு தேட்டர் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. 1985 வந்து ஒரு தேட்டர் ஒன்று ஓப்பன் பண்ணுறாங்க பெரம்பூர் பகுதியில். ஸ்ரீ பிருந்தா தேட்டர் அப்படின்னு ஒரு தேட்டர் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. இது ஓப்பன் பண்ணுறவர் யார் அப்படின்னு சொன்னால் தான் ஒரு ட்விஸ்ட்டுன்னு சொல்லணும். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள்லாம் இந்த தேட்டரை வந்து ஓப்பன் பண்ணுறாரு 1985. ஸோ அப்போ வந்து ரஜினி அவர்கள் அந்த தேட்டர் ஓப்பன் பண்ணும்போதே சரி, எல்லா ஃபேன்ஸும் வந்து இது பண்ணிவிட்டு, முக்கியமாக புறநகரில் இருக்கிற அதுவும் சொல்லணும்னா வடசென்னை மக்கள் தான் சொல்லணும். ஏன்னா வடசென்னை மக்களுக்காகவே அந்த தேட்டர் ஓப்பன் பண்ணாங்கன்றதும் ஒரு பதியப்பட்ட உண்மையாக இருக்குது. அதை தாண்டி சென்னையில், முக்கியமாக வட சென்னையில் வந்து ஃபஸ்ட்டு ஏசி தேட்டர் அப்படின்ற ஒரு பிருந்தா தேட்டருக்கு ஒரு முக்கிய புள்ளியாகவும் அந்த விஷயம் இருந்துச்சுன்னு சொல்லுவோம். ஸோ அந்த தேட்டர் அந்தளவுக்கு வந்து ஆடியன்ஸ் எல்லாரும் கொண்டாடின தேட்டரு. முக்கியமாக ரஜினி வந்து அது ஓப்பன் பண்ணலேருந்தே இந்த தேட்டருக்கு இன்னொரு பேரும் வச்சாங்க, ரஜினி தேட்டர்னு சொல்லி நிறைய பேர் வந்து அதையும் சொல்ல ஆரம்பிச்சிருந்தாங்க. ஏன்னா வந்து அவர் ஓப்பன் பண்ணதுலேருந்து. அதே மாதிரி ரஜினி அவர்களுடைய மாப்பிள்ளை அப்படின்ற ஒரு படம் இருக்குது. ஸோ இந்த படம் வந்து 200 நாட்கள் வந்து பிருந்தா தேட்டரில் மட்டுமே ஓடி அந்தளவுக்கு வந்து அந்த தேட்டர் வந்து ரஜினியோட தேட்டர்னு சொல்லி ரொம்ப அக்ளைம் பண்ணப்பட்டு அந்த பேரே வச்சாங்கன்னு சொல்லலாம். ஸ்ரீ பிருந்தா தேட்டர் அப்படின்றதே மறந்து ரஜினி தேட்டர்னு சொல்லி வடசென்னை மக்கள் எல்லாரும் அந்த தேட்டர் அந்தளவுக்கு கொண்டாடினாங்க. கிட்டத்தட்ட 40 வருடமாக இருந்த அந்த தேட்டர் வந்து இப்போ இன்னிலிருந்து அந்த தேட்டர் இல்லை அப்படின்ற ஒரு மிகப்பெரிய சோகமான விஷயத்தை தான் இப்போ சொல்கிறோம். எஸ், ஸோ இப்போ அந்த சைட்லேருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நேற்று தினத்தோட வந்து டிராகன் படத்தோடைய வந்து அந்த ஷோவை வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது இதுக்கப்புறம் பிருந்தா தேட்டரில் வந்து எந்த ஷோவும் ஓடாது அப்படின்னு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ மண்டேவோட வந்து கடைசி ஷோ வந்து டிராகன் படம், அதாவது பிரதீப் அவர் நடித்த அந்த டிராகன் படத்தோடைய தான் கடைசி ஷோன்றதையும் சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் பிருந்தா தேட்டரில் எந்த படமும் ஓடாது, இந்த தேட்டரை வந்து இடிக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு துக்கமான செய்தியை சொல்லியிருக்காங்க அந்த தரப்பு சைட்லேருந்தும் சரி. ஸோ இதுவே வந்து ஒரு என்னன்னா, முன்னாடி வந்து உதயம் தேட்டர் வச்சுருந்தீங்க, அது வந்து எல்லோரும் ஃபேமிலியாக வந்து பார்த்தோம், போனோம், என்ஜாய் பண்ண ஒரு தேட்டராக இருந்துச்சு. இப்போ வந்து சடனாக இன்னொரு ஷாக் கொடுக்குற மாதிரி, அதுவும் சென்னை மக்களுக்கு, முக்கியமாக புறநகரில் இருக்க மக்களுக்கு ஷாக் கொடுக்குற மாதிரி பிருந்தா தேட்டரும் இல்லை அப்படின்ற விஷயத்த சொல்லிட்டாங்க. ஏன்னா காலங்காலமாக வந்து ரொம்ப வருடமாக வந்து ரொம்ப சாதாரண மக்களுக்கும் சரி, ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, ஒரு இயல்பான ஒரு நடுத்தர மக்களுக்கு எல்லாருக்கும் வந்து ரொம்ப முக்கியமான தேட்டர் அப்படின்னா நம்ம உதயம் தேட்டர் சொல்லுவோம், இப்போ பிருந்தா தேட்டர் சொல்லுவோம், ஆல்பர்ட் தேட்டர் சொல்லுவோம், இப்படின்னு சில தேட்டர்லாம் இருந்துச்சு. ஸோ இப்படிப்பட்ட தேட்டர் எல்லாம் இப்போ வந்து அழிஞ்சு வருவதையும் பார்க்க முடியுது. நிறைய மால்ஸ் வந்து எழும்பிட்டு இருக்கு. அது ஒரு சைடு இருந்தாலும் சரி, ரொம்ப எமோஷனல் கனெக்ட் வந்து சின்ன வயசுலேருந்து நம்ம வந்து பார்த்து அந்த தேட்டரில் வளர்ந்துருப்போம், நிறைய படங்கள் பார்த்துருப்போம். ஸோ இப்படிப்பட்ட தேட்டர்லாம் வந்து இடிக்கப்படுதுன்ற துக்க செய்தி கேட்கும்போது தான் ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லணும். ஸோ இதுக்கப்புறம் பிருந்தா தேட்டர் இல்லை அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுவே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு துக்கமாக இருக்குன்னு கூட சொல்லணும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி சில வந்து தேட்டர் வந்து ரொம்ப எமோஷனல் கனெக்ட் இருக்கும், இந்த தேட்டர் எனக்கு ரொம்ப எமோஷனல் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அது எந்த தேட்டருன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. அண்ட் அதே மாதிரி இதை குறித்தும் சரி, இதுக்கப்புறம் பிருந்தா தேட்டர் இல்லை அப்படின்ற இந்த செய்தியை குறித்தும் சரி, உங்களுடைய கருத்துக்கள் எவை இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க. அண்ட் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.